ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜனவரி மாசம், அதாவது 2026 ஜனவரியில முதல் 15 நாளைக்கான மிக முக்கியமான நடப்புகளுடைய தொகுப்பு நாம என்ன இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த ஜனவரியை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாள்ல இந்திய அளவுல, உலக அளவுல, மாநில அளவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுடைய முக்கியமான தொகுப்பை நாம இந்த வீடியோல பார்க்கிறோம். சரிங்களா, வாங்க கிளாஸ் போகலாம். ரைட், நம்ம முதல்ல பார்க்க தகவல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 2026 அப்படிங்கக்கூடிய ஆண்டை வந்து ஐநா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு 3 விதமான ஆண்டாக அறிவு செஞ்சிருக்கிறாங்க. வழக்கமா ஐநா வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வரக்கூடிய ஆண்டுகளை ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்திற்காக அது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆண்டாக அறிவிப்பு செய்வாங்க. அந்த அடிப்படையில நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா இந்த 2026 அப்படிங்கிறது ஒரு 3 முக்கியமான ஆண்டுகளாக ஐநாவால் அறிவிப்பு செய்யப்படுது. அந்த அடிப்படையில முதல்ல நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா சொன்னா பெண் விவசாயிகளுக்கான ஆண்டு. சரிங்களா, இந்த உலகம் முழுக்க நம்மளுடைய சிந்தனையில பாத்தீங்கன்னா விவசாயிகள் அப்படின்னா நம்முடைய சிந்தனையில யார் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னா ஆண்கள் தான் வருவாங்க. ஆனா பெண்களும் பாத்தீங்கன்னு சொன்னா விவசாய பணிகள்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தன்னுடைய வயல்களையும் சரி, தன்னுடைய வீடுகளையும் சரி, பல்வேறு விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்றாங்க. இந்த அடிப்படையில பெண் விவசாயிகளை சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2026 ஆண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண் விவசாயிகளுக்கான ஆண்டாக என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அது போக பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச் லேண்ட்ஸ். சரிங்களா, அதாவது மேய்ச்சல் நிலங்களுக்கான மேய்ப்பொருளுக்கான மேய்ப்பொருள் இருக்காங்க இல்லையா, ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்கள பெருமைப்படுத்துவதற்காக மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பதற்காக என்னுடைய காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா பல்வேறு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் காரணமாக இந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு மேய்ச்சல் நிலங்களை இல்லாத ஒரு சூழலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில மேய்ச்சல் நிலங்கள் குறித்தும் மேய்ப்பொருள் குறித்தும் ஒரு புரிதலை உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2026 ஆண்டாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா மேய்ச்சல் நிலங்களுக்கான ஆண்டாக அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா தன்னார்வலர்களுக்கான இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வாலண்டியர்ஸ். சரிங்களா, இந்த உலகம் முழுக்க தன்னார்வலர்களை பெருமைப்படுத்துவதற்கும் மக்கள் மத்தியில நாமளும் தன்னார்வலராக இணைந்து சமூகத்துக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த 2026 ஆண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வாலண்டியர்ஸ் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா 2026 நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஐநாவினுடைய சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு, மேய்ச்சல் நிலம் மற்றும் மேய்ப்பவர்களுக்கான ஆண்டு, அது மட்டும் இல்லாம தன்னார்வலர் ஆண்டு சொல்லி 3 விதமான ஆண்டுகளாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கும், நம்ம பார்க்கல, அதாவது நிறைய டேஸ் இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான தினங்கள் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா ஜனவரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனவரி 1ஆம் தேதி குளோபல் ஃபேமிலி டே கொண்டாடுவாங்க. அதே 1ஆம் தேதி பாத்தீங்கன்னு சொன்னா DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டே கொண்டாடுவாங்க. சரிங்களா, ஜனவரி 4ஆம் தேதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பிரைலி, உலக பிரைலி தினமாக அனுசரிக்கப்படும். அடுத்து ஜனவரி 9ஆம் தேதி அப்படிங்கிறது NRI டே. சரிங்களா, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். காந்தி தென்னாப்பிரிக்கா 1915 இந்தியா திரும்பினது நினைவுகூர்வதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது ஜனவரி 9ஆம் தேதி NRI டே கொண்டாடலாம். அடுத்து ஜனவரி 10 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேர்ல்ட் ஹிந்தி டே, உலக ஹிந்தி தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1975 இந்தியாவில் நாக்பூர்ல முதல் முறையாக வேர்ல்ட் ஹிந்தி கான்ஃபரன்ஸ் நடந்தது நினைவுகூர்வதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது ஜனவரி 10ஆம் தேதி அப்படிங்கிறத வேர்ல்ட் ஹிந்தி டேயாக அனுசரிக்கும். அடுத்து ஜனவரி 12 அப்படிங்கிறது இந்தியாவில் பாத்தீங்கன்னா நேஷனல் யூத் டேயாக அனுசரிக்கப்படும். ஸோ விவேகானந்தருடைய பிறந்த தினம். அதே ஜனவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னு சொன்னா நாம நம்மளுடைய தமிழ்நாட்டுல அயலக தமிழர்களுக்கான தினத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அனுசரிக்கலாம். சரிங்களா, அதுபோக ஜனவரி 15 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திய ராணுவ தினமாக இருக்கும். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவை சார்ந்த ஜெனரல் கரியப்பா அவர்கள் பொறுப்பேற்றதை நினைவுகூர்வதற்காக ஆண்டுதோறும் ஜனவரி 15ஆம் தேதி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்திய ராணுவ தினமாக அனுசரிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த ஜனவரி முதல் 15 பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான தினங்கள். சரிங்களா, நம்ம நோட்ஸ் கொடுக்கல, இருந்தாலும் உங்கள்ட்ட சொல்லிட்டேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்த நான் பார்க்கறது பாத்தீங்கன்னு சொன்னா சோதனை வெற்றி. சரிங்களா, என்ன சோதனை வெற்றி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட பிரளய் அப்படின்னுடைய ஏவுகணை என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வெற்றிகரமாக ஒடிசால இருக்கக்கூடிய சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை தளத்துல வந்து சோதிச்சு பார்த்துருக்காங்க அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அதாவது இந்தியா வந்து தன்னுடைய ராணுவ பலத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா வலிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதிநவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்யறாங்க, இல்ல வெளியில இருந்து வாங்குறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது முழுக்க முழுக்க உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட ஒரு அதிநவீனமான ஏவுகணைனா என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிரளய ஏவுகணை அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அது குறைந்த நேர இடைவெளியில பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்து ஏவுகணை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா சோதனை பண்ணியிருக்கிறாங்க. அதிநவீனமான வடிகட்டல் அமைப்பு அதுல இருக்குது. சற்றேறக்குறைய 1000 கிலோ வெடிகுண்டுகளை தூக்கி சுமந்து கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் வாய்ந்த பிரளய ஏவுகணை
சற்றேறக்குற 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை கூட பாத்தீங்கன்னு சொன்னா மிக துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய வகையில இந்த பிரளயம் வந்து டிஆர்டிஓ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா உருவாக்கி இருக்கிறாங்க. தரையில இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய ஒரு குறுகிய தொலைவாக நவீன ஏவுகணையாக தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரளயம் உருவாக்கப்பட்டிருக்குது. அதனுடைய சோதனை ஒரிசால வெற்றிகரமாக டிஆர்டிஓவால மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? நம்ம தெரிஞ்ச தகவல் என்னன்னு சொன்னா முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கு கூட துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய 1000 கிலோ வெடிபொருட்கள் சுமந்து சென்று தாக்கக்கூடிய அதிநவீனமான ஏவுகணையான பிரளய ஒடிசால டிஆர்டிஓ வெற்றிகரமாக சோதிச்சு பார்த்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா தரையில இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய குறைந்த தூர இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு அதிநவீனமான ஏவுகணை என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிரளயம் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா விருது. சரிங்களா? யாருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. என்ன விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் நாட்டினுடைய பீஸ் பிரைஸ். சரிங்களா? ட்ரம்ப் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனக்கு வந்து ஐநாவினுடைய அமைதி பரிசு கிடைக்கும், நோபல் அமைதி பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா எதிர்பார்த்தாரு. அத தன்னுடைய ஆசையை வந்து வெளிப்படுத்தவும் செஞ்சாரு. ஆனா இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு பாத்தீங்கன்னா சொன்னா அவருக்கு கிடைக்கல, வேற ஒரு நபருக்கு வழங்கினாங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு சில அமைப்புகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அமைதி விருது இருக்கிறாங்க. அதுல சர்வதேச கால்பந்து சம்மேளனம் FIFA என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா பீஸ் பிரைஸ் அவர் கொடுத்திருப்பாங்க. அதே போல இஸ்ரேலும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா தன்னுடைய நாட்டில் வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகள்ல ஒன்னான அந்த அமைதி பரிசை ட்ரம்புக்கு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 80 ஆண்டு கால வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு பீஸ் பிரைஸ் வந்து இஸ்ரேலியர்களால் வேற ஒரு நபருக்கு வழங்கப்படுவது இது முதல் முறை அப்படிங்கிறத பார்த்தோம். இஸ்ரேலுக்கும் யூதர்களுக்கும் ட்ரம்ப் ஆட்சிய அந்த பல்வேறு வகையான உபகாரங்களை நினைவுகூறக்கூடிய வகையில அவரை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த இஸ்ரேல் ஆண்டு பாத்தீங்கன்னு சொன்னா அமைதி பரிசு யாருக்கு வழங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னா ட்ரம்ப் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? ரைட். அடுத்த நாள் தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செஸ் போட்டி. சரிங்களா? உலக பிரின்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. இது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கத்தார்ல நடந்துச்சு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆடவருக்கான பிரிவுல, அதாவது ரேபிட் பிரிவுல, அதாவது பிரின்ஸ் செஸ் சாம்பியன் அதுல ரேபிட் பிரிவுல வின் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஆடவர் பிரிவுல பாத்தீங்கன்னு சொன்னா யார் வின் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா மேக்னஸ் கார்ல்சன் வின் பண்ணிருக்காரு. அவர் நார்வே நாட்டை சார்ந்தவர், சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்காரு. தொடர்ந்து 9வது முறை நடந்திருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த போட்டியில வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறேன். இதுல பிரின்ஸ் பிரிவு மாதிரி ரேபிட் பிரிவு நடந்துச்சு. அதுல யாரெல்லாம் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மேக்னஸ் கார்ல்சன் தான் வின் பண்ணிருப்பாரு. இதுல 2வது இடம் பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் நாட்டை சார்ந்த நோடின்பர்க் அப்துசல்லோரோவ் வின் பண்ணிருக்காரு. இதுல அர்ஜுன் எரிகைசி பாத்தீங்கன்னு சொன்னா 3வது இடம் வச்சிருக்கிறார். அர்ஜுன் எரிகைசி இந்தியாவை சார்ந்த ஒரு மிக முக்கியமான செஸ் பிளேயர்கள் அவரும் முத்தரடிக்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? அடுத்து மகளிருக்கான பிரிவுல பாத்தீங்கன்னு சொன்னா கஜகஸ்தானுடைய பிபிசாரா அபேசேவா என்ன பண்ணிருக்காங்க வின் பண்ணிருக்காங்க. சரிங்களா? நாம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா வேர்ல்ட் பிரிட்ஜ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில யாரு சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா மேக்னஸ் கார்ல்சன். எத்தனாவது இடம் அப்படின்னு சொன்னா 9வது முறையாக. இந்திய வீரரான அர்ஜுன் எரிகைசிக்கு எத்தனாவது பிளேஸ் கிடைச்சிருக்குன்னா 3வது பிளேஸ். மகளிரை பொறுத்த வரைக்கும் கஜகஸ்தான் வீராங்கனையான பிபிசாரா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்து நம்ம தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்ஸாம். சரிங்களா? அதாவது அஸ்ஸாம் மாநிலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா 8வது ஊதிய குழு அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஊதிய குழு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பே கமிஷன் சொல்லுவாங்க. அதாவது வழக்கமா பாத்தீங்கன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தன்னுடைய அதாவது சென்ட்ரல் ஒர்க் பண்ணக்கூடிய அரசு இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய சம்பள விகிதங்களை ஒரு குறிப்பிட்ட கால எதிர்முறையில மாற்றி அமைப்பதற்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா பே கமிஷன் உருவாக்குறாங்க. இந்த பே கமிஷனுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த சம்பள விகிதங்கள் மாற்றி அமைக்கப்படும். அதே போல மாநிலங்களும் இந்திய அரசாங்கத்தை ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்கன்னு சொன்னா தங்களுடைய மாநிலங்கள்ல பே கமிஷன் உருவாக்குறாங்க. அந்த அடிப்படையில சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சதுக்கு அப்புறமாக மாநிலங்கள்ல முதல் முறையாக 8வது பே கமிஷனை யார் உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா அஸ்ஸாம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த மாநிலத்துல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய சம்பள விகிதங்களை மாற்றி அமைப்பதற்காக இந்த 8வது ஊதிய கமிஷன் வந்து அஸ்ஸாம் அமைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அதாவது யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்குன்னா முன்னாள் அமைச்சர் இந்த சுபாஷ் தாஸ் தலைமையில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்திய அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய 8வது ஊதிய குழுவினுடைய தலைவராக தற்போது யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் இருக்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் அமைக்கப்பட்ட 7 ஊதிய பே கமிஷன் பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் மட்டும்தான் தலைவராக நியமிக்கப்பட்டாங்க. முதல் முறையாக இந்தியாவில ஒரு பே கமிஷனுக்கு ஒரு பெண்மணி ஒருத்தவங்க தலைமை இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னா ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். சரிங்களா? ரைட்டா? ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இந்திய அரசாங்கம் 8வது பே கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. அதே போல அதனை தொடர்ந்து முதல் முறையாக இந்தியாவில் 8வது ஊதிய குழு அமைத்திருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொன்னா அஸ்ஸாம். யாருடைய தலைவர் அப்படின்னு சொன்னா சுபாஷ் தாஸ் தலைவர். சரிங்களா?
ரைட், அடுத்த நாள் பாவடி தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா வந்தே பாரத். சரிங்களா, இந்தியாவுடைய அதிவேகமான ரயிலாக பாத்தீங்கன்னு சொன்னா வந்தே பாரத் கருதப்படுகிறது. வந்தே பாரத் இந்த ஜனவரிக்கு முன்னாள் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா உட்கார்ந்து போற மாதிரியான செட்டப்ல தான் ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. இப்பதான் என்ன பண்ணிருக்காங்க சொன்னா வந்தே பாரத் ஜனவரியில படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய சோதனை ஓட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்த ட்ரெயினை தொடங்கி வச்சிருக்கிறார் அப்படின்றத நாம இந்த இடத்துல பாக்குறோம். இந்த ட்ரெயினுடைய அதிகபட்ச வேகம் பாத்தீங்கன்னு சொன்னா 200 km/h. சரிங்களா, ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் அவ்வளவு ஸ்பீடில் ட்ரெயின் இயக்கப்படுவது கிடையாது. ஒரு 120 இருந்து ஒரு 130 km/h அப்படிங்கிற ஸ்பீட்ல தான் ட்ரெயின்ஸ் இயக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில இருந்து வந்தே பாரத் இயக்கப்படுகிறது. சரி, இப்ப இந்த முதலாவது படிக்க வசதி கொண்ட வந்தே பாரத் எந்த இரு ரயில் நிலையங்களை இணைக்கிறது அப்படின்னு சொன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவையும் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கவுகாத்தியும் என்ன செய்யறதுன்னு சொன்னா இணைக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். சற்றேறக்குறைய 14 பெட்டிகள் இருக்குது. 823 பயணிகள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இதுல பிரயாணம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட், இந்தியாவினுடைய முதலாவது படுக்கை வசதி கொண்டு வந்தே பாரத் எந்த இரு ரயில் நிலையங்களுக்கு இடையே இயக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா கொல்கத்தா டு ஹவுரா. சரிங்களா, சாரி கவுகாத், கொல்கத்தா டு கவுகாத். சரிங்களா, ரைட், அடுத்து நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று பார்க்கறோம். அதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய விமானப்படையினுடைய துணை தளபதி ஒருத்தர் இருக்கிறாங்க. அதுக்கு துணை தளபதி. இந்த துணை தளபதி இதுக்கு முன்னால யார் இருந்தாங்கன்னா நந்தேஸ்வர் திவாரி இருக்கிறாரு. அவர் இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறாரு. அதனால அவருக்கு பதிலாக ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் என்ன செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்திய விமானப்படையினுடைய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மற்றொரு அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா சோரான் மம்தானி. சரிங்களா, சோரான் மம்தானி யார் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னா யார் அப்படின்னு சொன்னா சோரான் மம்தானி. அவர் ஜனவரியில பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். ஒரு ரயில் நிலைய சுரங்கப்பாதையில என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா அவர் தன்னுடைய பதவியேற்பு நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறாரு. அதாவது தெற்காசிய சமூகத்தில இருந்து இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு முஸ்லீம் நபர் முதல் முறையாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நியூயார்க்குடைய மேயராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் தான் யாருன்னு சொன்னா சோரான் மம்தானி. சரிங்களா, இவருடைய தாய் தந்தை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்களுடைய தாயார் சினிமால தயாரிப்பு பிரிவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, சோரான் மம்தானி அதாவது ட்ரம்பினுடைய ஆப்போசிட் பார்ட்டியை சார்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, ட்ரம்ப் பாத்தீங்கன்னா குடியரசு கட்சி, இவர் ஜனநாயக கட்சியை சார்ந்தவர். சரிங்களா, ரைட், ஓகே. அப்ப நம்ம 2 அப்பாயின்மெண்ட் பார்த்தோம். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா இந்திய விமானப்படையினுடைய துணை தளபதியாக பாத்தீங்கன்னா ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் என்ன செய்யப்பட்டிருக்காரு சொன்னா பொறுப்பேற்றிருக்கிறாரு. அது போக பாத்தீங்கன்னா நியூயார்க்குடைய புதிய மேயராக இந்திய வம்சாவளியை சார்ந்த முஸ்லிம் நபரான சோரான் மம்தானி பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட், அடுத்த நாள் பாத்தீங்கன்னு சொன்னா உயிரிழப்பு. அதாவது இந்தியாவில் கடந்த 2025ஆம் ஆண்டுல ஒட்டுமொத்தமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 166 புலிகள் உயிரிழந்திருப்பதாக ஆய்வறிக்கை தெரிய வந்திருக்குது. இந்த 166 புலிகள் 31 புலிகள் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி புலிகள் அப்படிங்கிறத பார்ப்போம். பெரும்பாலும் புலிகள் ஏன் இறந்து போகிறது அப்படின்னு சொன்னா ஒண்ணு வாகன விபத்துகள்ல இறந்து போகலாம். சரிங்களா, ஏதோ ட்ரெயின் கிராஸ் பண்ண நேரத்தில் ட்ரெயின்ல அடிபட்டு இறந்து போகலாம், இல்ல வாகனங்கள்ல ரோட கிராஸ் பண்ணும்போது அடிபட்டு இறந்து போகலாம். இல்ல அப்படின்னு சொன்னா புலிகள் தங்களுக்கு இடையே போடக்கூடிய சண்டைக்கான அதிகார பகிர்வு. சரிங்களா, ஒரு புலியினுடைய எல்லைக்குள்ள இன்னொரு புலி வரும்போது அந்த 2 புலிகளுக்கு இடையே பாத்தீங்கன்னா மோதல் ஏற்படுகிறது. இந்த மாதிரியான சூழல்களையும் புலிகள் என்ன செஞ்சு போகுதுன்னு சொன்னா இறந்து போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். உலகளாவிய அளவில் புலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா ஒரு முன்னணி நாடாக இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புலிகளுடைய நகரமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் அதிகமான புலிகள் எங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னா மத்திய பிரதேசத்துல தான் இருக்குது. இப்ப நாம இங்க பார்க்கக்கூடிய இந்த இறப்புலையுமே பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான புலிகள் எங்கதான் இறந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னா மத்திய பிரதேசத்துல இறந்து போயிருக்குது. சற்றேறக்குறை 55 புலிகள் இறந்து போயிருக்குது. மகாராஷ்டிரா 38 புலிகளும், கேரளாவில் 13 புலிகள் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா இறந்து போயிருக்கு அப்படின்றத நாம இந்த இடத்துல பாக்குறோம். 2022 பொறுத்தவரைக்கும் புலிகளுடைய மொத்த எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3682 இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, ஐ திங்க் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பாத்தீங்கன்னு சொன்னா புலிகளுடைய கணக்கெடுப்பு எல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2022 இப்ப 2024 கணக்கெடுப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கூடிய விரைவில் அதோட ரிப்போர்ட்ஸ் வரலாம். சரிங்களா, ரைட், அவன் சொல்லுற தகவல் 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சற்றேறக்குறைய 166 புலிகள் இறந்து போயிருக்கு. அதுல 31 குட்டி புலிகள் இறந்து போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா புலிகள் பெரும்பாலும் தங்களுக்கிடையே நடைபெறக்கூடிய மோதல் காரணமாக இறந்து போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மத்திய பிரதேசத்தும் புலிகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா புலிகளுடைய இறப்பு அங்கதான் அதிகமாக பதிவாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா, ரைட், அடுத்த பாவடி நம்பர் பாத்தீங்கன்னா உஸ்மான் கவாஜா. இவர் ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு அற்புதமான மூத்த கிரிக்கெட்டர் பேட்டர். இவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா அறிவிப்பு செய்திருக்கிறார் அப்படின்றத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, 87 டெஸ்ட் போட்டிகளில் விளையாண்டு 6606 ரன்கள் எடுத்திருக்காரு. 40 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்று 1554 ரன்கள் எடுத்திருக்கிறாரு. 9 T20 போட்டிகளில் விளையாண்டு 243 ரன்கள்,
ஆஸ்திரேலியாவாக எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். சார் ஓய்வெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா, ஓய்வு நம்ம எதற்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சில நேரங்களில் அந்த விளையாட்டுகளுடைய பெயரை கொடுத்து அவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையணும்னு கேட்கலாம், இல்ல அவங்க எந்த நாட்டை சார்ந்த விளையாட்டுகள்னு கேட்கலாம். இந்த மாதிரி எல்லாம் 4 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதனால நம்ம விளையாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட கவனம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்த பகுதி நம்ம பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஒரு திட்டத்தோட பேர் என்ன சொன்னா, உலகம் உங்கள் கையில். சரிங்களா? அதாவது உலகத்தை நீங்க உங்க கையில தெரிஞ்சுக்கலாம். எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்? அரசாங்கம் வழங்கக்கூடிய லேப்டாப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அரசாங்கம் யாருக்கு வழங்குறாங்க? அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய, குறிப்பா ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கணினிகளை வழங்குறாங்க. அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா, உலகம் உங்கள் கையில் அப்படிங்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தை சற்றேறக்குறைய 20 லட்சம் கணினிகள், அதாவது மடிக்கணினிகள் வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்போது முதல் கட்டமாக 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மடிக்கணினிகள் என்ன செய்யப்படும் சொன்னா, மடிக்கணினிகள் அந்த டேக்ஸ் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சாரி, லேப்டாப் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சென்னையில் நடைபெற்ற நிகழ்வுல முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு. நவீன காலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னு சொன்னா, மாணவர்கள் டிஜிட்டல் அறிவை பெறுவதற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, மிக முக்கியமாக பெரிய அளவுல ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய கணினிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கணினிகள் மாணவர்கள் பல்வேறு திறன்களை பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு நவீன காலத்துக்கு ஏற்ற மென்பொருள்கள் எல்லாம் சாஃப்ட்வேர்ல நம்ம இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஏஐ சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர்லாம் அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். நான் திரும்ப தகவல், தமிழ்நாட்டுல கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டமான உலகம் உங்கள் கையில் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில தொடங்கி வச்சார் அப்படிங்கிறத பார்த்தா, 20 லட்சம் மாணாக்கர்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு முதல் கட்டம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணாக்கர்களுக்கு அந்த மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா, டிஏபிஎஸ், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், டாப்ஸ். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேணும்னு சொல்லி தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில தமிழ்நாடு அரசாங்கம் பாத்தீங்கன்னு சொன்னா, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்கலாமா, இல்ல வேற ஏதாவது நம்ம செய்யலாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டி அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஒருங்கிணைந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறேன். அதாவது 1/4/2004 பிறகு அரசு பணியில செய்யறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த திட்டத்துல இணைந்து பயன்பெறணும் அப்படிங்கிறத பாக்குறேன். இந்த திட்டத்தை இணையும் போது அரசு ஊழியர்களுடைய மாதாந்திர சம்பளத்தை 10% என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பென்ஷனுக்காக எடுத்துக்கிடுவாங்க. அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடைசியில் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த அவங்கள்ட்ட இருந்து பென்ஷன், அதாவது மாசம் ஒரு 10% எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு அரசாங்கம் பங்களிப்பு செய்கிறது. சரிங்களா? ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க பணியில இருந்து ஓய்வு பெறும்போது கடைசியில் எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்களோ அந்த சம்பளத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு பாதி என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பாதி பென்ஷன் கிடைக்கும். ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அதற்கடுத்து அவங்க கடைசியா அவங்க பென்ஷன்ல 60% என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அதுபோக 25 லட்சத்துக்கு மிகாமல் பணிப்புரையும் வழங்கக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. பணி ஓய்வு பெறும்போது இந்த திட்டத்துல கடைசியா அவங்க சம்பளத்துக்கு 50% கிடைக்கும். அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய துணைவியாருக்கு இல்ல அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கடைசியா அவங்க பென்ஷன்ல 60% கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தா, அதே மாதிரி 25 லட்சத்துக்கு மிகாமல் பணிப்புரையும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு 2 தடவை பாத்தீங்கன்னு சொன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை அகவிலைப்படி உயர்வு உண்டு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். அடுத்த பகுதி தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா, தாமிரபரணி வற்றாத ஜீவ நதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தாமிரபரணி நதியை சுற்றி பாத்தீங்கன்னா அதனுடைய கரைகள்ல நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது. மேலும் குப்பைகள் எல்லாம் நிறைய கொட்டப்பட்டு அந்த நதி பாத்தீங்கன்னா மாசுபடிந்து போய் கிடைக்கிறது. இந்த நதியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த ஒரு வழக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நதியை தூய்மைப்படுத்துவது குறித்து, அதாவது நதி இப்ப எந்த லெவல்ல இருக்குது, அதை பாதுகாப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவுடைய தண்ணீர் மனிதன் அழைக்கப்படக்கூடிய நீர் பாதுகாப்பு நிபுணர், அதாவது ராஜஸ்தானை சார்ந்த ராஜேந்திர சிங் தலைமையில் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு கமிட்டியை போட்டு ஒரு குழு போட்டு அந்த குழு ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற அந்த கிளை அமர்வு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய கிளை அமைப்பு மதுரை அவங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஒரு சில தினங்களிலே ராஜேந்திர சிங் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அந்த தாமிரபரணி நதியை ஆய்வு செஞ்சு தன்னுடைய பரிந்துரைகள் வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இப்ப தாமிரபரணி ஆற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய வழக்குல அந்த நதி இப்போதைக்கு எந்த லெவல்ல இருக்குது, அதை எந்த மாதிரி நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டினுடைய நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில இந்தியாவுடைய தண்ணீர் அழைக்கப்படக்கூடிய நீர் பாதுகாப்பு ராஜேந்திர சிங் பாத்தீங்கன்னு சொன்னா ஆய்வுகளை மேற்கொண்டார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா?
அடுத்த நம்ம பார்க்க தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜிடி நாயுடு அவர்கள் வந்து தமிழகத்தை சார்ந்த ஒரு அற்புதமான அறிவியல் விஞ்ஞானி. சரிங்களா, இந்தியாவுடைய எடிசன் புகழப்படக்கூடியவர் தான் யார் அப்படின்னு சொன்னா ஜிடி நாயுடு. இப்போ ஜிடி நாயுடை பத்தி இந்த இளம் தலைமுறை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய கருத்துக்கள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய புத்தகங்கள், அவர் சேகரித்த பல்வேறு விஷயங்கள் இது குறித்து இளம் தலைமுறை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில அவருக்குன்னு சொல்லி ஒரு போர்ட்டல் ஒண்ணு, ஒரு பேஜ் ஒன்று என்ன பண்ணிருக்காங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த பேஜ்ல போய் நீங்க ஜிடி நாயுடு பத்தி பல்வேறு தகவல்கள், அவர் எழுதின கட்டுரைகள், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பதிப்பித்த நூல்கள், அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ஜிடி நாயுடுக்காக ஒரு இணைய பக்கம். சரிங்களா, எது அப்படின்னு சொன்னா தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நியூ டெல்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி குறித்து ஒரு பார்த்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா புத்தருடைய புனித நினைவு சின்னங்கள் குறித்து ஒரு கண்காட்சி. சரிங்களா, அதாவது கபிலவஸ்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கபிலவஸ்துல 1898 கண்டறியப்பட்ட புத்தருடைய நினைவு சின்னங்கள் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நியூ டெல்லியில காட்சிப்படுத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி இதனை தொடங்கி வைத்த அந்த கண்காட்சி அப்படிங்கிறத பாக்குறோம். ஒளியும் தாமரையும் விழித்தெழுந்தவரின் நினைவு சின்னங்கள் அப்படிங்கிற கருப்பொருள்ல இந்த புத்தமத கண்காட்சி, புத்தருடைய நினைவு சின்னங்களுக்கான கண்காட்சி நடத்தப்பட்டது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, தெரிஞ்ச தகவல் என்னன்னு சொன்னா கபிலவஸ்துல 1898 கண்டறியப்பட்ட புத்தருடைய பல்வேறு நினைவு சின்னங்கள் பொதுமக்களுடைய பார்வைக்காக நியூ டெல்லியில காட்சிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். ஒளியும் தாமரையும் விழித்தெழுந்தவரின் நினைவு சின்னங்கள் அப்படிங்கிற கருப்பொருள்ல அது அமைந்திருந்தது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அடுத்த தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா தெலுங்கானா மாநில அரசாங்கம் தன்னுடைய மாநிலத்துல 2 குழந்தைகளுக்கு மேல் உள்ளவர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலை போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருந்தது முன்னால இப்ப அந்த தடை என்ன பண்ணிருக்கிறாங்க சொன்னா நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். அதாவது 1984 பாத்தீங்கன்னா 2 குழந்தைகளுக்கான தடை. அதாவது அப்ப மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருந்ததுனால பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதற்காக நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கே மற்றவர் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு பிரச்சாரங்கள் அடிப்படையில மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு தடைகள் கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னு சொன்னா தெலுங்கானால வந்து 2 குழந்தைகளுக்கு மேல உள்ளவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படிங்கிற தடை இருந்துச்சு. தற்போதைய மாநில அரசு என்ன பண்ணிருக்கிறாங்க, தடையை நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஏன் நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்துடைய மொத்த கருவுறுதல் விகிதம் பாத்தீங்கன்னா 1.7 இருக்கிறது. ரொம்ப கம்மியா, தேசிய சராசரியோட கம்மியா இருக்குது. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா மக்கள் தொகை அதிகரிப்பு தேவைப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில அவங்க அதை ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அடுத்த நம்ம தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா சோம்நாத் டெம்பிள். சோம்நாத் டெம்பிள் வந்து குஜராத்ல அமைந்திருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள். சரிங்களா, அதாவது பிரபாஸ் பட்டன் அப்படிங்கிற பகுதியில் அது அமைஞ்சிருக்குது. அதாவது இந்தியாவில் 12 ஜோதிர்லிங்க தலங்கள் சொல்லுவாங்க. அதுல முதன்மையான ஜோதிர்லிங்க தலம் அப்படின்னு சொன்னா இந்த நம்மளுடைய இந்த சோம்நாத் டெம்பிள் தான். சரிங்களா, அதை இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசித்தா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான டெம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா இந்த டெம்பிள். இப்ப இந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கஜினி முகமது அவர்களால அது தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு படையெடுக்கப்பட்டு சற்றேறக்குறைய 1000 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்க. அதனுடைய 1000வது சுயமரியாதை திருவிழா வந்து கொண்டாடப்பட்டது. அதுல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட் பாருங்க. 1926 கஜினி முகமது தாக்குதல் நடத்தினாரு. 2026 சற்றேறக்குறைய 1000 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த 1000 ஆண்டுகள் பல்வேறு தாக்குதல்களையும் தாண்டி இன்னும் அந்த கோயில் வந்து கம்பீரமாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில இந்த 1000வது திருவிழா கொண்டாடப்பட்டது. சுதந்திரத்துக்கு அப்புறமாக 1951 இந்த மே 11 இந்த கோயில் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது. அப்போதைய குடியரசு ராஜேந்திர பிரசாத் கலந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அதே போலதான் நான் சொன்னோம் இல்லையா, அதை முன்னிட்டு நடைபெற்ற சோம்நாத் சுவாபிமான் பர்வ் அப்படிங்கிற நிகழ்வுகள்ல பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று ரத ஊர்வலம் நடந்துச்சு. பிரதமர் பங்கேற்று அப்படிங்கிறதை நாம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா, அடுத்த நாள் பாத்தீங்கன்னு சொன்னா தொடக்கம் என்ன தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியாவில கேலோ இந்தியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து அவங்களுக்கு வந்து பல்வேறு வகையான பயிற்சிகளை வழங்கி அவங்களை சர்வதேச அளவுல புகழ் வாய்ந்தவங்களாக பதக்கம் வாங்கக்கூடியவங்களாக மாற்றக்கூடிய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா கேலோ இந்தியா திட்டம். இந்த திட்டத்துல நிறைய விளையாட்டு போட்டிகள் இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு வருகிறது. அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கடற்கரை விளையாட்டு போட்டிகள், பீச் கேம்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, பீச்ல நடைபெறக்கூடிய கேம்ஸ். அந்த அடிப்படையில இந்த ஆண்டுக்கான போட்டிகள் பாத்தீங்கன்னு சொன்னா தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டையூ அண்ட் டாமனில் நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்க்க இந்திய விளையாட்டு ஆணையம் தேசிய விளையாட்டு சம்மேளனங்கள் இணைந்து இதை நடத்துறாங்க. 1000 பங்கேற்றாங்க அப்படிங்கிறதை நான் இந்த இடத்துல பார்த்தேன். கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா டையூல இந்த போட்டி நடந்துச்சு. அதுல மணிப்பூர், மகாராஷ்டிரா, நாகாலாந்து மாநிலங்கள் பதக்கப்பட்டியல முதல் 3 இடங்கள் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நமக்கு தேவை கேலோ இந்தியாவுடைய 2வது கடற்கரை விளையாட்டு போட்டிகள் பீச் கேம்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா
தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டாமன் அண்ட் டெல்லி. சரிங்களா? ரைட். அடுத்த பகுதி தகவல் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். சரிங்களா? அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா திடீர்னு பாத்தீங்கன்னா வெனிசுலா மேல தாக்குதல் நடத்தினாங்க. சரிங்களா? அதாவது வெனிசுலால இருந்து போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள அதிகமாக கொண்டு வரப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில அந்த நாட்டு அதிபருடைய மாளிகை மேல நடத்தப்பட்ட தாக்குதல் நடத்தி அந்த நாட்டினுடைய அதிபர் என்ன செய்யப்பட்டார் சொன்னா அமெரிக்க ராணுவத்தால கைது செய்யப்படுகிறாரு. வெனிசுலாவோட அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அண்ட் அவருடைய வைஃப். சரியா? இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். அவரை கைது செய்யப்பட்டு இப்போ அமெரிக்கால விசாரணையில இருக்கிறாரு. இப்போ வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இடைக்கால அதிபராக என்ன இருக்கிறான்னு சொன்னா ஒரு பேச்சு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். திரும்ப தகவல் என்ன அப்படின்னு சொன்னா வெனிசுலால இருந்து போதைப் பொருட்கள் அதிகமாக அமெரிக்காவுக்குள்ள கடத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில வெனிசுலா மேல திடீர் தாக்குதல் நடத்தி இந்த நாட்டு அதிபர் மாளிகையில இருந்து அதிபர் என்ன செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னா அமெரிக்காவில கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த நடவடிக்கைக்கு பேரு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? சார் இப்படி ஒரு நாட்டினுடைய அதிபரை கைது செய்யப்படணும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் அப்படிதான் உலக வல்லரசு நாடுகள் நடந்துகிறது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். சரிங்களா? என்ன அதாவது வெனிசுலா பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான எண்ணெய் வளத்தை கொண்டிருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. உலக வல்லரசுகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் வளத்தை குறிவைத்துதான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பல்வேறு தாக்குதல்கள் நடத்துறாங்க. அதுல ஒரு பகுதியா கூட நாம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்த நம்ம தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய ராணுவம் முதல் முறையாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா பீரங்கி குண்டுகள்ல ராம்ஜெட் என்ஜினை பொறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அதாவது ராணுவ தொழில்நுட்ப வாரியம் சென்னை ஐஐடி இந்த சாதனை நிகழ்த்தி இருக்கிறாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா ராம்ஜெட் என்ஜின் அப்படிங்கிறது மிசைல்ல ராக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்தப்படுகிறது. பீரங்கிகள்ல பயன்பட்டது கிடையாது. ஆனா இந்தியா முதல் முறையாக உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா பீரங்கி குண்டுகள்ல இந்த ராம்ஜெட் என்ஜினை பொருத்தி சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குற இது மேக் அப்படிங்கிற வேகத்தை மேக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா சவுண்டோட வெலாசிட்டி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா மேக்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில 2 மேக் வேகத்தை செயல்படக்கூடிய என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா பீரங்கி குண்டுகள் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய திறனை பெறுகிறது அப்படிங்கிறத நாம இந்த ஒண்ணு அதிவேகமாக போகும், இன்னொன்று நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தும். அதற்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த பீரங்கி குண்டுகள்ல இந்த ராம்ஜெட் என்ஜினை பொருத்தி சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒப்பந்தம். சரிங்களா? யாருக்கும் ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஐநாவினுடைய சர்வதேச பெண்கள் அமைப்புக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம். எதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெண்களுடைய நிலைமையை மேம்படுத்துவதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பாலின் இடைவெளியை குறைப்பதற்காக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இந்த ஒப்பந்தத்தினுடைய மெயினான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா பாலின பாகுபாடற்ற ஆளுமை மற்றும் திட்டமிடலுக்கான நிறுவன திறன்களை மேம்படுத்துறதுதான் இதனுடைய முக்கியமான இது அப்படிங்கிறத பாக்குறோம். அதுபோக பாத்தீங்கன்னு சொன்னா மாநில திட்டக்குழுவும் யுனிசெஃப் புத்தாக்க அலுவலகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா ஒரு ஒப்பந்தம் கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் புத்தாக்க மேம்பாட்டுக்கான சூழலை ஏற்படுத்துவதற்காகவும் புதுமையான சமூக பொது சேவைகளை வடிவமைக்க ஆய்வு செய்ய மதிப்பீடு செய்ய என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். ஒண்ணு ஐநாவினுடைய பெண்கள் அமைப்போட கையொப்பம், இன்னொன்று யுனிசெஃபுக்கும் அதுபோக பாத்தீங்கன்னு சொன்னா மாநில திட்டக்குழுக்கும் இடையான ஒரு கையொப்பம். சரிங்களா? ஒரு ஒப்பந்தம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல மாநில கல்விக் கொள்கை 2025 ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு பள்ளி கல்வியில. அதன் அடிப்படையில 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா புத்தகங்களை மாற்றி அமைக்கிறாங்க, சிலபஸ் சேஞ்ச் பண்றாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதற்காக 2 குழு அமைக்கப்பட்டிருந்து ஒண்ணு கல்வி அமைச்சருடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில உயர்நிலை குழு, அதே போல விஞ்ஞானியான சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில பாடத்திட்ட வடிவமைப்பு குழு என்ன செய்யப்பட்டு சொன்னா உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இவங்க பல்வேறு ஆலோசனைகள் பல்வேறு கூட்டங்களை நடத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா 1ல இருந்து 5 வரைக்கும் புத்தகத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சேஞ்ச் பண்ணப்பட்ட புதிய சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்த tnschools.government.in அப்படிங்கிற வெப்சைட்ல பொதுமக்களுடைய பார்வைக்காக கருத்து கேட்புக்காக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அந்த செய்தி தான் இந்த செய்தி. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய கப்பல் படையில ஒரு புதிய கப்பல் என்ன செய்யப்படுதுன்னா இணைத்துக் கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பா கடலோர காவல் படைக்காக இந்த கப்பலுடைய பேர் பாத்தீங்கன்னா சமுத்திர பிரதாப். சரிங்களா? அதாவது இது ஒரு மாசு கட்டுப்பாட்டு கப்பல். சரிங்களா? அதாவது மாசு கட்டுப்பாட்டு கப்பல் என்ன சொன்னா திடீர்னு கடல்ல பாத்தீங்கன்னா இது ஒரு விபத்து ஏற்பட்டு எண்ணெய் கசிவு ஏற்படலாம், எண்ணெய் மிதப்பு ஏற்படலாம், இல்ல பொருட்கள் ஏதாவது கடல்ல டேமேஜ் ஆகலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை பாத்தீங்கன்னு சொன்னா அதை கிளீன் பண்றதுக்காக
இயற்கையாகவே கடலில் ஏற்படக்கூடிய மாசுகளை குறைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாசு கட்டுப்பாட்டு கப்பல் இந்த கப்பல். அதாவது இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிநவீனமான மிகப்பெரிய ஒரு கப்பலாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சற்றேறக்குறைய 60% மேற்பட்ட பாகங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்க்கிறோம். அதாவது கோவால இருக்கக்கூடிய கப்பல் கட்டு நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த கப்பலை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கி இருக்கிறாங்க. 22 கடல் நீர் வேகத்துல இயங்கக்கூடிய வகையில 4000 டன் எடையோட 114.5 மீட்டர் நீளத்தில் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது உருவாக்கப்பட்டு இந்திய கடல் காவல்படை முறைப்படி இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதாவது மீட்பு படைகளில் இங்கு ஈடுபடும் பாதுகாப்பு மற்றும் ரோந்து மற்றும் மாசுபாடுகளை குறைப்பதற்காக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அதாவது கொச்சியில் நிலைநிறுத்தப்படும் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அசோக் குமார் பாமா தலைமையில் இந்த டீம் செயல்படுவாங்க. 14 அதிகாரிகள் மற்றும் 115 பணியாளர்கள் இதில் இருப்பாங்க குறிப்பிடத்தக்கது. நிறைய பெண்கள் இதுல பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த நான் பார்க்கறது என்ன சொன்னா கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 2024-25 வேர்ல்டுலயே அதிகமாக நெல் உற்பத்தி, சரிங்களா, அரிசி உற்பத்தி பண்ணி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியா நம்பர் 1 பிளேஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். வழக்கமா சீனா தான் பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி உற்பத்தியில வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியா அந்த சாதனையை வந்து பீட் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்த பார்க்கணும். சரிங்களா? அந்த அடிப்படையில இந்தியாவில் 2024-25 அரிசி உற்பத்தி பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 150.18 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதே காலகட்டத்தில் சீனாவினுடைய உற்பத்தி பாத்தீங்கன்னா 145.28 மில்லியன் டன் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்த பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் புதிதாக 25 பயணம் 184 புதிய வகைகள் என்ன செய்யப்படும் சொன்னா வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த நிகழ்வுகள்ல ஒன்றிய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கலந்துவிட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதாவது அதிக மகசூல் அதிக வருவாயை தரக்கூடிய வகையில தற்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப வறட்சியும் தாங்கி விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த புதிய பெயர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்க்கிறோம். உலக அளவுல கடந்த ஆண்டில் அரிசி உற்பத்தி நம்பர் 1 யார் அப்படின்னு சொன்னா இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய திட்டம் அப்படின்னு சொன்னா ஜனவரி 9ஆம் தேதி திருவள்ளூர் பொன்னேரியில முதலமைச்சர் தொடங்கி வச்ச திட்டம் உங்கள் கனவை சொல்லுங்க. சரிங்களா? வீடு வீடா போய் பாத்தீங்கன்னா நம்ம வீடு என்ன பண்ணிருப்பாங்க வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய கனவுகள் என்ன, அரசாங்கத்துடைய திட்டங்கள் உங்களுக்கு என்ன திட்டத்தை நீங்க பயனாளியாக இணைந்து பயன்படுத்துறீங்களா கேட்டிருப்பாங்க. அந்த அடிப்படையில தமிழக மக்களுடைய கனவுகளை தெரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா உங்கள் கனவை சொல்லுங்க. சரிங்களா? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் உள்ள கனவுகளையும் மாநில வளர்ச்சி தொடர்பான கனவுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில 91 லட்சம் குடும்பங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதை தங்களுடைய கனவுகளை சொல்றாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்க்க சற்றேறக்குறைய 50,000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு தமிழகம் முழுக்க செயலி ஆப் மூலமாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறாங்க. இளைஞர்கள் சொல்லி பிரத்யேகமாக ஒரு போற்றும் உருவாக்கப்பட்டிருக்குது. வெளிநாடு வாழ் தமிழகம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தங்களுடைய கனவுகளை பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? இதனுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா தனிப்பட்ட அடையாளம் கொடுக்கப்பட்டு கூடிய திட்டம் செயல்படுத்தப்படும் போது அதுக்கும் சொல்லி தனி கனவு அட்டையும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கக்கூடிய நபர்களுடைய கனவுகளையும் நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம். ஜனவரி 9 பொன்னேரியில திருவள்ளூர் மாவட்டத்துல முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா குள்ளநரி தூதுவர்கள் திட்டம் தென்காசி மாவட்ட வனத்துறை சார்பில் தென்காசி மாவட்டத்துல தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம். அதாவது பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரிய வகை உயிரினங்களை பாதுகாப்பதற்காகவும் வனங்களை பாதுகாப்பதற்காகவும் இளம் தலைவர்களுக்கு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு மத்தியில ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும், அவங்களே தன்னார்வலர்களாக ஒரு பங்கேற்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தென்காசி மாவட்டத்தினுடைய வனத்துறை சார்ந்து தொடங்கப்படக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த குள்ளநரி தூதுவர்கள் திட்டம் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ஒரு 25 பள்ளிக்கூடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எதுவும் சொல்லி பிரத்யேகமா பயிற்சி வழங்குறாங்க. அந்த ஆசிரியர்களுடைய மாணாக்கர்களுக்கு அது குறித்து பயிற்சிகள் வழங்கி அந்த மாணாக்கர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து தூதுவர்களாக இணைத்துக் கொள்ளப்படுகிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்தபடி தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றிய புள்ளியியல் துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய முதலாவது தேசிய வருமான கணிப்பு அறிக்கையின்படி 2025-2026 இந்தியாவிலே இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7.4% இருக்கும் சொல்லி கணிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னால 7.3% இருக்கும் சொல்லி கணிச்சிருந்தாங்க. 2024-25 பொருளாதார வளர்ச்சி பாத்தீங்கன்னா இந்தியாவில் 6.5% இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க 7.4% கணிச்சிருக்காங்க. ஆனா இப்போதைய சூழல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது சாத்தியமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏதாவது மேற்காசிய போர்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஈரான் மேல வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தக்கூடிய தாக்குதல், அதுக்கு ஈரானுடைய பதிலடி. திரும்ப பாத்தீங்கன்னு சொன்னா உலக நாடுகளுக்கு வந்து எரிபொருள் தட்டுப்பாடு எல்லாம் இருக்குது. அதன் காரணமாக இந்த பொருளாதார வளர்ச்சி முன்ன பின்ன
கூடவும் செய்யலாம், குறையும் செய்யலாம். சரிங்களா? ஆனா ஒன்றிய புள்ளியியல் துறை கணிச்சிருக்கக்கூடிய கணிப்பு என்னன்னு சொன்னா 7.4% இருக்குன்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. சரிங்களா? நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜனவரியை பொறுத்த வரைக்கும் 357.14 லட்சம் கோடியாக இருந்திருக்குது. அது 2024 330.68 லட்சம் கோடியாக இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். அடுத்த பகுதி தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா 66 சர்வதேச அமைப்புகள் இருந்து அமெரிக்கா என்ன விலகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இந்த அமைப்புகளால அமெரிக்காவை சல்லி காசு பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா இந்த அமைப்புகள் இருந்து வெளியேறி இருக்கிறாரு. WHO இன்னும் பல்வேறு ஐநாடு அமைப்புகள் இருந்து வெளியேறி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இறையாண்மைக்கும் பாதுகாப்பிற்கும் எதிராக இந்த அமைப்புகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டி அமெரிக்கா என்ன பண்ணிருக்குது, விலகி இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அடையாளம், எதுக்கான அடையாளம் அப்படின்னு சொன்னா ஆதார் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஆதார் அட்டை இருக்கு நம்ம கிட்ட, அதுல பல்வேறு வகையான சில நேரங்கள் நம்முடைய பேர்ல ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், இல்ல டேட்டா பர்த் மாறி இருக்கலாம், இல்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆதார் அமைப்பு வந்து ஒரு புதிய மஸ்காட் அடையாள சின்னம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த சின்னத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா உகை. சரிங்களா? அதாவது மக்களுக்கு வந்து ஆதார் சம்பந்தப்பட்ட தகவல்களை எளிமையான முறையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அவங்களுடைய குறைகளை தீர்வுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உதய அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆதார் அமைப்புடைய தற்போதைய தலைவராக பாத்தீங்கன்னு சொன்னா நீல்காந்த் மிஸ்ரா இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடப்படியான விஷயம். இந்த உதய் அப்படிங்கக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா, அந்த அது ஒரு லோகோ, ஒரு பொம்மை ஒன்று உருவாக்கி இருப்பாங்க. அந்த பொம்மையை வடிவமைச்சது யாருன்னா கேரளாவை சேர்ந்த அருண் கோகுல். இந்த பெயரை பரிந்துரை பண்ணது யாருன்னு மத்திய பிரதேச சேர்ந்த ரியா ஜெயின் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்ப்போம். ஆதார் அமைப்பு ஒரு போட்டி ஒன்று வச்சு அந்த போட்டி மூலமாக இதற்கான அந்த மஸ்காட் அடையாள சின்னத்தையும் பெயரும் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இமேஜின் அப்படிங்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப மாநாடு சென்னையில நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்க. இது வருடம் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு. தொழில்நுட்ப துறையில தமிழகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் இதை ஏற்பாடு செய்வாங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆண்டு மாநாட்டில் சற்றேறக்குறைய 9,820 கோடி முதலீட்டுல 4,030 பேருக்கு வேலை ஏற்படுத்தக்கூடிய வகையில பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு வகையான ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கலாம். இமேஜின் அப்படிங்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்க நடந்துச்சுன்னு சொன்னா சென்னையில தொடங்கி வச்சது யாருன்னு சொன்னா முதலமைச்சர் அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சென்னை புத்தக கண்காட்சி ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த புத்தக கண்காட்சியில நிறைய நபர்களுக்கு மூத்த படைப்பாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி அவர்கள் நினைவாக வழங்கக்கூடிய கருணாநிதி பொற்கொழி விருதுகள் வெவ்வேறு பிரிவுகள்ல எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும். பேரை வந்து தெரிஞ்சுக்கலாம். சுகுமாரன் கவிதைகளையும், ஆதவன் தீட்சண்யா சிறுகதை பிரிவுகளையும், ராமமுருகன் நாவல் பிரிவுகளையும், பாரதி புத்திரன் உரைநடை பிரிவுகளையும், KS கருணா பிரசாத் நாடக பிரிவும், வக்கீதா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த விருதுகளை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்த தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான மறைவு. சரிங்களா? யார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா மாதவ் கட்கி. சரிங்களா? மாதவ் கட்கி யார் அப்படின்னு சொன்னா இந்தியாவை சார்ந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வறிஞர் யார் அப்படின்னு சொன்னா மாதவ் கட்கி. குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாப்பதற்காக தன்னுடைய முழு ஆய்வுமே செலவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். வயதுத்தின் காரணமாக காலமாக அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாப்பதற்காக இந்திய அரசாங்கம் அமைக்கின்ற குழுவினுடைய ஆணையத்துடைய தலைவராக அவர் செயல்பட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம். ஆனா அவருடைய கோரிக்கைகள், அவருடைய பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படல. அவருக்கு அப்புறமாக கஸ்தூரிரங்கன் வச்சு ஒரு கமிட்டி வந்து போட்டாங்க. இவர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் தொகை அழுத்தம், பருவநிலை மற்றும் வளர்ச்சி பணிகளால அது பாதிப்புள்ளாகும் பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவர் எச்சரிச்சிருந்தாரு. ஆனா அரசாங்கம் பெருசா ஒன்றும் கண்டுக்கிடல. அதனாலதான் நம்ம கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னால வயநாட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய நிலச்சரிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டோம். அது ஏற்கனவே இவருக்கு முன்னாலே கணிச்சு சொன்ன விஷயங்கள். சரிங்களா? இவருடைய சேவை அங்கீகரிக்கக்கூடிய 2024 ஐநாவுடைய உயரிய விருதான சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரில் அமைந்திருக்கிற சூழல் அறிவியல் மற்றும் இந்திய அறிவியல் கல்வி மையத்தை உருவாக்கி அதனுடைய தலைவராக நீண்ட காலம் யார் பணியாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மாதவ் கட்கி பணியாற்றிருக்கிறாரு. வயதுத்தின் காரணமாக காலமானார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்த தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல 100 காப்பு வளங்கள் குறித்த புத்தகத்தை வந்து வனத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வனப்பகுதிகள் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா காப்பு காடுகளாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்போதைய வனப்பரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா 24.47% இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2021 இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க சற்றே 100 காப்பு வனப்பகுதிகள்
உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதனுடைய மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 135 சதுர கிலோமீட்டர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். 10 மாவட்டங்கள்ல சற்றேறக்குறைய 13,494.95 ஹெக்டேர் பரப்பளவுல இந்த காப்பு காடுகள் அமைஞ்சிருக்குது. காப்பு காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தேனி முதலிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்ம காப்பு காடுகள் குறித்து தகவல் பார்த்தோம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு. சரிங்களா? விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் சமிட். அதாவது ஏற்கனவே ஆரம்பமா பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் டே பார்த்தோம். டே என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜனவரி 12 இந்தியாவில் நேஷனல் யூத் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அந்த தினத்தை முன்னிட்டு டெல்லியில இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு மாநாடு நடத்துறாரு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில அரசியல் குறித்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு. இந்த மாநாடு இந்தியா முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 3000 இளைஞர்கள் பங்கேற்றாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? வளர்ந்த பாரத் இளந்தலைவர்கள் மாநாடு நியூ டெல்லியில் நடந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அரசு வாட்ஸ்அப் சேவை. சரிங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அரசினுடைய ஒரு 16 வகையான துறைகளுடைய 51 சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் பெறுவதற்காக நம்ம அரசு வாட்ஸ்அப் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய சேவை தொடங்கி இருக்காங்க. இதற்காக 78 45 25 25 25 அப்படிங்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்காங்க. சாட்பாட் உருவாக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாடு அரசாங்கத்தோட மின் ஆளுமை முகம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இதை நடத்துறாங்க அப்படிங்கறத நாம இந்த இடத்த பாக்குறோம். மக்களுக்கு தடையற்ற பாதுகாப்பான மற்றும் விரிவான சேவைகளை வழங்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம அரசு வாட்ஸ்அப் சேவை. சரிங்களா? அடுத்த தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஆவின் பால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்திய அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு மாநிலங்களோடு ஒப்பிடும்போது சிறப்பான சேவைகளை வழங்கி வருவதன் காரணத்தினால இந்த ஆவின் அமைப்புக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில நடைபெற்ற நிகழ்வுகள்ல ஒரு விருது ஒன்று வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த விருதோட பேர் என்ன சொன்னா டெய்லி டைட்டில் விருது. சரிங்களா? அதாவது பால்வளத்துறை நிலைத்தன்மை மற்றும் விவசாயம் நல்ல ஊக்குவிக்கக்கூடிய வகையில மாநில அரசுடைய சிறந்த தலைவருக்கான விருதாக இந்த விருது ஆவின் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்குது. பால்வளத்துறை அமைச்சராக இருந்த தங்கராஜ் அவர்கள் என்ன பண்ணார்? மனு தங்கராஜ் அவர்கள் இந்த விருதை நியூடெல்லியில் நடைபெற்ற பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல ஆவின் நிறுவனம் டெய்லி டைட்டில் விருது நியூ டெல்லியில் நடந்த நிகழ்வுகள்ல வழங்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே நம்ம பொருளாதார வளர்ச்சி பாக்குறோம். மேல நம்ம பார்த்த பொருளாதார வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒன்றிய புவியியல் துறை சார்பில் இது ஐநாவினுடைய பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் துறை சார்பில் பாத்தீங்கன்னு சொன்னா உலக பொருளாதார சூழல் மற்றும் வாய்ப்பு 2026 அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. உலகளாவிய அளவில் பொருளாதார வளர்ச்சி என்னவாக இருக்கும், பல்வேறு நாடுகளும் பொருளாதார வளர்ச்சி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நடப்பு நிதியாண்டு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா 6.6% இருக்கும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்கிறாங்க. முன்னாள் 7.4% சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்போது 6.6 குறைந்திருக்கு அப்படிங்கறத நாம இடத்த பாக்குறோம். அப்படியே பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சாலும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடுகள் ஒன்றாக இந்தியா இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒட்டுமொத்த உலகத்திலே நடப்பு நிதியாண்டு பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா 2.7% இருக்கும் அப்படிங்கிறதையும் ஐநாவுடைய இந்த ஆய்வறிக்கை சொல்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அடுத்த தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே மேல டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன் அயலக தமிழர் தினம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனவரி 12 அனுசரிக்கப்படும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டுக்கான தினத்துக்கான கருப்பொருள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழால் இணைவோம் தரநீர் உயர்வோம். சரிங்களா? இதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா அயலக தமிழர்களுக்கான மாநாடு 2 நாட்கள் சென்னையில் நடைபெற்றது. இதுல பல்வேறு உலக நாடுகளை சார்ந்த பல்வேறு முக்கியமான பொறுப்புகள்ல சாதனை இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில விருதுகள் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? நம்ம விருது நிறைய பேர் வாங்கினாலும் நம்ம லிஸ்டிங் கொடுக்கல, விருதுகள் வழங்கியிருப்பாங்க. இந்த நிகழ்வுகள்ல இந்த தினத்திற்கான விழா மலரை துணை முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு. அதுபோக பாத்தீங்கன்னு சொன்னா மொரிசியஸ்க்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு இசைக்கருவிகளும் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இந்த அயலக தமிழர் தினத்தை முன்னிட்டு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆலிவியற்றி கடல் ஆமைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பங்குனி ஆமைகள்னு சொல்லுவாங்க. இந்த ஆமைகள் பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பா தமிழகத்து இந்தியாவில் இந்த கடற்கரை ஓர பகுதிகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சென்னையிலும் அந்த மாதிரி நிறைய ஆலிவியற்றி ஆமைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா டிசம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் முட்டையிட்டு அதை குஞ்சு பொறிச்சு வாழுங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப தமிழ்நாடு வனத்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அதாவது இந்த ஆமைகளை கண்காணிப்பதற்காக, ஏன்னா ஆமைகள் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க பிறகுதோ அதே இடத்துக்கு அது திரும்ப முட்டை போடணும்னு சொல்லுவாங்க. அது எப்படி அது போயிட்டு திரும்ப வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆமைகளுடைய ஓடுகள் மேல என்ன பண்ணிருக்காங்க ஜிபிஎஸ் டிராக்கர் கருவிகளை பொருத்தி சோதனை நடத்துறாங்க. அதற்கான நிகழ்வுகளை தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? தமிழக வனத்துறை, இந்திய வனவிலங்கு நிறுவனம் இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொன்னா அந்த டிராக்கரை கொடுத்திருக்கிறாங்க. நுண்ணிய இடமாற்றங்கள் குறித்த ஆராய்ச்சி, இந்த ஆமைகள் எங்கெல்லாம் போகுது, எங்கெல்லாம் வருது, எப்படி மீண்டும் அதே இடத்துக்கு வருகிறது, எப்படி வளைக்கிறதுங்க
அப்படிலாம் கண்டுபிடிப்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த டிராகை பற்றி ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்து நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம் பீச் கேம்ஸ் வந்து தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த பீச் கேம்ஸ் இறுதியில மெடல் டேலியில பாத்தீங்கன்னா கர்நாடகா முதலிடம் பிடிச்சிருக்கு 11 பதக்கங்களோட, தமிழ்நாடு 8 பதக்கங்களோட பாத்தீங்கன்னா 2வது பிடிச்சிருக்குது. மணிப்பூர், மத்திய பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்களும் அதுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா கடைசி நிகழ்வுல சிவக் தக்ரா அப்படிங்கிற விளையாட்டுல தமிழ்நாடு டீம் என்ன பண்ணிருக்காங்க சொன்னா தங்கம் கைப்பற்றிருக்கிறதே நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்த நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து திருநங்கைகளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தணும், அவங்க பல்வேறு வகையான வாய்ப்புகளை வழங்கணும், சமூகத்துல அவங்க வந்து அவங்களாலே தனிப்பட்ட முறையில சாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவதற்காக முதல் முறையாக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு 50 திருநங்கைகளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஊர்காவல் படையில என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா இணைச்சிருக்கிறாங்க. அதற்கான அவங்களுக்கு பணி நியமன நிகழ்வு சென்னையில தலைமை நினைச்சு முதலமைச்சர் வந்து பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? தமிழ்நாட்டில் ஊர்காவல் படையில ரோந்து பணிகளில் ஈடுபடுவதற்காக திருநங்கைகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பொங்கல் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நிறைய மூத்த படைப்பாளிகள் சிறப்பு செய்வதற்காக அந்த அடிப்படையில 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. மீதி இருக்கக்கூடிய விருதுகள் 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள் அந்த அடிப்படையில பெரியார் விருது வந்து அருள்மொழி அவர்களுக்கும், அம்பேத்கர் விருது வந்து சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்குது. அண்ணா விருது டிஎம்கே துரைமுருகன் அவர்களுக்கும், காமராசர் விருது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எஸ்.எம். இதயத்துல்லா அவர்களுக்கும், பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தா சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், அடுத்து பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கும், திருவிக்க விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்ப ஐஎஸ் அவர்களுக்கும், கியாபே விஸ்வநாதன் விருது சு செல்லப்பா அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்குது. கலைஞர் விருது விடுதலை விருதுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதேபோல தமிழ்ல சிறப்பாக மூத்த படைப்பாளிகள் சிறப்பு செய்வதற்காக இலக்கிய மாமணி விருதுகள் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மரபு தமிழ்ல தாவனா ராமகுமார் அவர்களுக்கும், ஆய்வு தமிழ்ல மகேந்திரன் அவர்களுக்கும், படைப்பு தமிழ்ல நரேந்திரகுமார் அவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய், ஒரு கோடி தங்க பதக்கம், தகுதி எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்து விருதுகள் பெரும்பாலும் மேட்ச்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுன்னு சொல்லி தனியா வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு ஏஐ சென்டர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா சர்வம் ஏஐ நிறுவனத்தோட வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். சேலத்துறை பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா தனியாக ஒரு மாநிலம் தன்னுடைய மாநிலத்துக்கும் சொல்லி தரவோடு சேமிப்பதற்காக அப்படின்னு சொன்னா ஒரு செயற்கை நுண்ணறிவு மையத்தை அமைக்க இருக்குது. அந்த அடிப்படையில் அத்தகைய பெருமைக்குரிய மாநிலம் தமிழ்நாடு இருக்குது. இதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் சென்னை ஐஐடியில் இயங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனமான சர்வம் ஏஐ நிறுவனத்துக்கு இடையே ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா பிஎஸ்எல்வி C62 ராக்கெட் வந்து தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளிகள்ல நிறைய செயற்கைக்கோள்களை ஸ்பேஸ் அனுப்புறாங்க. அந்த அடிப்படையில் ஜனவரி 12 பிஎஸ்எல்வி C62 ராக்கெட் வந்து அனுப்புறாங்க ஸ்ரீஹரிகோட்டால. அது மேல போய் அதனுடைய 3வது கட்டத்துல எங்கேயும் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அது செயலிழந்தது அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பார்க்கலாம். அந்த திட்டம் தோல்வியில முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த செயற்கைக்கோள்ல பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பயன்பாட்டிற்காக EOS-N1 அன்விஷா அப்படிங்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் DRDO ஒரு சேட்டலைட் இதுல இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடியான விஷயம். அது போக பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்பிட் ஏ அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தோட ஆயுசார் செயற்கைக்கோளும், அதே போல கிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பெயினுடைய செயற்கைக்கோள் உட்பட இது 15 செயற்கைக்கோள் இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம். இதே போல பிஎஸ்எல்வி C61 தோல்வி அடைந்தது அப்படிங்கிறத பாக்குறேன். அதுல EOS-09 ரிசார்ட் 1P புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எஃப்எம்எஸ் சேட்டலைட் அனுப்பியிருந்தாங்க. அதுவும் தோல்வி அப்படிங்கிறத அதாவது பிஎஸ்எல்வி C61 பிஎஸ்எல்வி C62 ரெண்டு ராக்கெட்டுமே பாத்தீங்கன்னு சொன்னா தோல்வி அடைந்திருக்கிறது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? பிஎஸ்எல்வி C61 பொறுத்தவரைக்கும் EOS-09 ரிசார்ட் 1D இது எர்த் சேட்டலைட். இங்க C62 பொறுத்த வரைக்கும் EOS சரிங்களா N1 அதாவது இதுவும் புவியினுடைய கண்காணிப்புக்காக தான் பாத்தீங்கன்னு சொன்னா இது குறிப்பா ராணுவ பயன்பாட்டுக்காக DRDO வடிவமைப்பு முக்கியமான சேட்டலைட். ஆனா தோல்வி அடைந்தது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மேல ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி ஆயிரம் தமிழர் மாநாடு நடைபெறுகிறது, அந்த விருதுகள் வழங்கினாங்க சொல்லி இந்த விருதுகள் வாங்கணும் சில பேர் இங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆயிரம் தமிழர் மாநாடு ஒரு 4 ஒப்பந்தங்களும் வெவ்வேறு உலக நாடுகளோட கையொப்பமாக இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? தமிழ் மாமணி வந்து டாக்டர் அண்ணாமலை ஆஸ்திரேலியா சார்ந்தவர், கனியகுமார் வந்து மலேசியா சேர்ந்த டாக்டர் முகமது ஹனீஃபா அப்துல்லாவுக்கும், சிறந்த பண்பாட்டு தூதர் விருது மியான்மரை சார்ந்த தீபாராணி இந்த இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். இது போய் வெவ்வேறு பிரிவுகளில் வெவ்வேறு விருதுகள் வழங்கப்பட்டது. லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம ஒரு சில முக்கியமான விருதுகளை மட்டும் என்ன பண்ணிருக்கோம்
உங்களுக்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் வந்து திருச்சியில சூரியூர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிரந்தர ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்காக பொதுமக்கள் ஆபத்து இல்லாம அமர்ந்த போட்டிகளை பார்வையிடுவதற்காக மாடங்கள்லாம் பெற்றப்பட்டிருக்காங்க. 3 கோடி பேர் மதிப்பீடுல ஏற்கனவே இதற்கு முன்னால பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அலங்காநல்லூர்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஜல்லிக்கட்டு மைதானத்தை உருவாக்கி இருந்தாங்க. இப்ப அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னு சொன்னா இங்க சூரியூர்ல திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய புலனாய்வு முகமை NIA அப்படிம்பாங்க இல்லையா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதனுடைய புதிய தலைவராக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராகேஷ் அகர்வால் செய்யப்பட்டிருக்காரு, நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. 2028 ஆகஸ்ட் 31 அவர் பொறுப்புல இருப்பாரு. 1994 ஹிமாச்சல பிரதேச IPS அதிகாரி. இதற்கு முன்னால NIA இடைக்கால தலைவராக இருந்தார். இப்ப நிரந்தர தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக ஜெர்சியோ கோர் என்ன பண்ணியிருக்காரு சொன்னா பதவியேற்றிருக்கிறார். இவர் ட்ரம்புக்கு ரொம்ப நெருக்கமானவர் சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். அமெரிக்கர்களுடைய தனி இயக்குநராக இந்த ஜெர்சியோ கோர் வந்து பணியாற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அப்ப NIA புதிய தலைவர் யாருன்னு சொன்னா ராகேஷ் அகர்வால். இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதர் யாருன்னு சொன்னா செர்ஜியோ. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒருவரான தியாகி இமானுவேல் சேகனார் அவருடைய மணிமண்டபம் பரமக்குடியில 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். 1924 செல்லூர் கிராமத்தில் பிறந்தவர் இந்திய சுதந்திர போராட்ட காலம் வந்து 3 மாதம் சிறை சென்றிருக்கிறாரு. 1950 ஒடுக்கப்பட்டவருடைய விடுதலை இயக்கத்தை உருவாக்கி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா இரட்டை குழலை முறை தீண்டாமை எதிர்ப்புக்காக எல்லாம் பாடுபட்டு இருக்கிறாரு. 11/9/1957 மறைந்திருக்கிறார். அவருடைய நினைவு போற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த நினைவு மண்டபத்தை திறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த தகவல் பாத்தீங்கன்னா நிதி ஆயோகத்துடைய 4வது ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. சரிங்களா? அதாவது ஏற்றுமதி கொள்கைகள், வர்த்தகத்துக்கான சூழல், தரம் மற்றும் உள்கட்டமைப்பு, ஏற்றுமதி விளைவுகள், இந்த தர அளவுகளின் அடிப்படையில மாநிலங்கள் என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொன்னா இவங்க பட்டியலிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த பட்டியலில் முதல் 3 இடங்கள் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம். சிறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரைக்கும் உத்தரகாண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், நாகாலாந்து இவங்கெல்லாம் வந்து முன்னணி மாநிலங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். இப்ப நிதி ஆயோகத்தினுடைய 4வது ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டுல யார் முதலிடத்துல இருக்காங்க? மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு, 3வது குஜராத் அப்படிங்கிறத பார்த்தோம். சிறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரைக்கும் உத்தரகாண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், நாகாலாந்து முதல் 3 இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்து நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தை டிஸ்கஸ் பண்ண என்ன அப்படின்னு சொன்னா நோபல் பரிசு வந்து அமெரிக்கா நோபல் பரிசு ட்ரம்ப் தனக்கு வேணும்னு கேட்டாரு. ஆனா அந்த விருதை வந்து நோபல் கமிட்டி வேற ஒருத்தர் கொடுத்துட்டோம்னு சொல்லி பார்த்தாங்க இல்லையா. அவங்க யாருன்னு சொன்னா வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியா கொரினா மச்சோடாவுக்கு தான் கொடுத்தாங்க. இந்த மரியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா தனக்கு கொடுத்த இந்த அமெரிக்கா நோபல் பரிசை யாருக்கு கொடுத்துருக்காங்க, யாரோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ட்ரம்போட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா நோபல் கமிட்டியால ஒருத்தருக்கு வழங்கப்பட்ட விருதை மற்றவங்களுக்கு மாற்ற முடியாது. அவரால் கூட்டு கொடுத்தா உண்டே தவிர ஆனா அந்த விருது யாருக்கான விருதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கான விருதா அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரத்து செய்யவோ பகிர்ந்து கொள்ளவோ மற்றவர்களுக்கு மாற்றவோ முடியாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மரியா பாத்தீங்கன்னா வெனிசுலாவுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலா பேசும்போது நம்ம வெனிசுலா ஆபரேஷன் வந்து இவங்க நடத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். வெனிசுலாவுடைய அதிபரை கைது பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. உங்களுக்கு இப்ப இதனுடைய ரிலேஷன் எல்லாம் நீங்க ஒட்டு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா வந்து பல்வேறு ஐநாவுடைய முக்கியமான சர்வதேச அமைப்புகளுக்கு விலகி இருக்குன்னு பார்த்தோம். இப்ப அவங்க கூட சேர்ந்து இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு சொன்னா விலகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 28வது காமன்வெல்த் நாடாளுமன்ற அவைத்தலைவர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் மாநாடு வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு. இதுல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவுடைய மக்களவை தலைவர்கள் ஓம் பிர்லா அவர்களும் பங்கேற்றார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்த ஆண்டு இந்த மாநாடு வந்து எங்க நடைபெற இருக்குன்னா பிரிட்டன்ல நடக்க இருக்குது. அதனால அதை ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வுகள் இதுல நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறேன். அதே போல இந்தியா அண்ட் ஜப்பான் இடையிலான 18வது உயர்நிலை வியூக ஆலோசனை கூட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் எங்க நடந்துச்சு சொன்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. அதுல வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றாங்க அப்படிங்கிறத பாக்குறேன். முக்கிய கனிமவள துறையில ஒரு பணிக்குழு ஏற்படுத்துவதற்காக இந்தியாவுக்கும் ஜப்பானுடைய அதுல ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். நாம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா ஜனவரி 1ல இருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இம்பார்ட்டன்ட் டேஸ் நான் உங்களுக்கு வந்து மேலோட்டமாக சொன்னேன். அதை நம்ம நோட்ஸ்ல கொடுக்கல. சரிங்களா? நீங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கலங்கரை விளக்க மேகசின் இருந்து ஜனவரி மாசம் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அதை ரொம்ப டீடைலாவே என்ன பண்ணிருக்கோம் சொன்னா 100 பக்கங்களுக்கு மேல கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கிறோம். தேவைப்படக்கூடியவங்க நம்முடைய கிளைகளை வாங்கி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பயன்படுங்கள். ஜனவரி 2 செகண்ட் பார்ட் வந்து வேற ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.